வெயிட் லாஸ் பண்றவங்க நான் நார்மல் ஃபுட் ஹேபிட்ல இருந்தே டயட்டை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்றேன், எனக்கு வெயிட் லாஸே ஆகலன்னு நிறைய பேர் கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நான் ஹெர்பல் ஃபுட்டுமே எடுக்கிறேன், டயட்ல இருக்கேன், ஷேக் எடுக்கிறேன், அப்பயுமே எனக்கு வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப கன்ஃபியூஷனாவே இருக்கீங்க. நீங்க பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, வெயிட் லாஸ்ல இருக்கும்போது டயட்ல இருந்தா மட்டும் பத்தாது, இல்ல ஹெர்பலைஃப்ல ஷேக் எடுத்து டயட்ல இருந்தாலுமே பத்தாது. உங்களுக்கு நீங்க கம்பல்சரி பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் அதாச்சும் ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். நீங்க ஒர்க் அவுட் பண்ணல அப்படின்னா வெயிட் லாஸே ஆகவே ஆகாது. நீங்க டயட்ல என்ன வேணா ஃபாலோ பண்ணுங்க, எவ்வளவு கம்மியா நீங்க கேலரி வேணாலும் எடுங்க, கம்பல்சரி உங்களுக்கு வெயிட் லாஸ்ல ஸ்ட்ரகிள் இருக்கதான் செய்யும். நீங்க ஒரு நாளைக்கு டெய்லி பேசிஸ்ல எப்படி ஷேக் டயட்டை ஃபாலோ பண்றீங்களே அதே மாதிரி நீங்க எக்ஸசைஸ் அதாச்சும் ஒர்க் அவுட்டுமே நல்லா கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அப்படி ஒர்க் அவுட் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகவே ஆகாது. என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணணும், எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும், எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிட்டு எந்த மாதிரி டயட்ல இருந்தா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்ற டீடைல் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். நீங்க ஒரு நாளைக்கு 2 வேளை ஷேக் எடுப்பீங்க. வெயிட் லாஸ்ல ஹெர்பல் ஃபுட் எடுக்கும்போது ஒரு நாளைக்கு 2 வேளை ஷேக் எடுப்பீங்க, டேப்லெட்லாம் எடுத்து யூஸ் பண்ணுவீங்க, அப்பயுமே எனக்கு வெயிட் லாஸ் ஆகல அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. நீங்க அப்பயுமே சரி கம்பல்சரி பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ், வாக்கிங், ஜாக்கிங் இந்த மாதிரி நீங்க கம்பல்சரி பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். இல்ல அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகவே ஆகாது. இல்லனா நீங்க நார்மல் ஃபுட் ஹேபிட்ல வெறும் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுவீங்க, நான் டயட்ல இருக்கேன், ரொம்பவே அதிகமா டயட்ல இருக்கேன், ரொம்ப கம்மியா தான் சாப்பிடுறேன், அப்பயுமே எனக்கு வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. அப்பயுமே நீங்க கம்பல்சரி எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் கம்பல்சரி ஆகாது, ரிசல்ட் இருக்கவே இருக்காது. இல்ல அப்படின்னா நீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆனாலுமே நீங்க நினைக்கிற மாதிரி ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனால நீங்க ஏன்டா வெயிட் லாஸ் பண்றோம் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வந்துடும். இதுக்கு நம்ம டயட்டே இருக்க வேணாம், இதுக்கு நம்ம வெயிட் லாஸே பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி எக்ஸசைஸ் பண்ணணும். அதுவும் எவ்வளவு நேரம் பண்ணணும், எவ்வளவு வெயிட் இருக்கும், நீங்க இவ்வளவு வெயிட்டுக்கு எத்தனை மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணணும், எவ்வளவு நேரம் வாக்கிங் பண்ணணும், இல்ல எவ்வளவு மீட்டர் நீங்க ரன் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற எந்த நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா நீங்க உங்க வெயிட்டுக்கு எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணணும், எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணணும், இல்லைன்னா எவ்வளவு நேரம் வாக்கிங் ஜாக்கிங் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். நீங்க அந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா உங்களுக்கு வெயிட் லாஸ்ல இருக்கும். ஹெர்பலைஃப்ல ஷேக் எடுக்கிறேன், டேப்லெட் எடுக்கிறேன், அப்ப எதனா எக்ஸசைஸ் பண்ணணுமா, நீங்க அப்பயே எக்ஸசைஸ் தான் பண்ணணும். எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், எந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற டீடைல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற எந்த நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும், எந்த மாதிரி ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணாலும் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும், எவ்வளவு நேரம் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ற டீடைல்லாம் சொல்லிடுவேன். என்ன ஹெர்பலைஃப் பத்தி மேல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், இல்ல அப்படின்னா நான் எந்த மாதிரி டயட்ல இருந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற டீடைல்லாம் தெரியணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற எந்த நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த ஃபுட்டை நீங்க எப்படி ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா நார்மல் டயட்ல நீங்க ஃபாலோ பண்ணி எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற டீடைல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். Thank you for watching.